தமிழ் பேசும் அனைத்து தமிழ் உள்ளவங்களுக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோல அ இ என்ன காமிக்க போறேன், அத வந்து என்ன சொல்ல போறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சாதாரண ஒரு ஹோட்டலுக்கும், ஒரு 5 ஸ்டார் ஹோட்டல்ல போய் நீங்க சாப்பிடுறதுக்கும், அ ஏன் வந்து விலை வந்து ரொம்ப அதிகமா இருக்கு? யோசிச்சிருக்கீங்களா என்னைக்காவது? அ எதனால இருக்கும்? ஓகேங்களா? அங்கேயும் தோசை தான் குடுப்பாங்க, இங்கேயும் தோசை தான் குடுப்பாங்க. இங்கேயும் இட்லி தான் குடுப்பாங்க, அங்கேயும் இட்லி தான் குடுப்பாங்க. சேம் சட்னி தான், சேம் சட்னி தான். பட் ஆனா விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்க சாதாரண ஹோட்டலுக்கு போகும்போது, அங்க இருக்கிற ஆம்பியன்ஸ் வேற. அங்க இருக்கிற ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் வேற. அங்க வேலை செய்றவங்களுக்குன்னு தனியா ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் அப்படின்னு சொல்லிட்டு நெறைய இருக்கும். ஓகேங்களா? ஒரு சாதாரண ஹோட்டல்ல யார் வேணா ஹோட்டல வந்து நடத்துவாங்க. யார் வேணா போயிட்டு ஷெஃப்பா வேலை செய்வாங்க. அதாவது வந்து மாஸ்டரா வேலை செய்வாங்க. அங்க வந்து அ பிளேட் எடுக்கிறதுலேருந்து, பிளேட் எடுத்து போய் வைக்கிறதுலேருந்து, ஆர்டர் எடுக்கிறதுலேருந்து யார் வேணா வேலை செய்யலாம். ஓகேங்களா? படிச்சவங்களும் செய்யலாம், படிக்காதவங்களும் செய்யலாம். அது வந்து நார்மலா இருக்கிற ஹோட்டல்ல ஓகேங்களா. பட் ஆனா வந்து ஃபுட் வைஸ் எல்லா இடத்துலயுமே வந்து மேக்ஸிமமா நெறைய பேர் என்ன சொல்லுவாங்கன்னா, விலைக்கு ஏத்த ஃபுட்டு அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா. நார்மலா இருக்கிற ஹோட்டல்ல. அதேமாரி இதே 5 ஸ்டார் ஹோட்டல்ல என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 5 ஸ்டார் ஹோட்டலுன்னு வரும்போதே, அதுக்குன்னு ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் இருக்கு. அதுக்கு தனியா ஒரு 5 ஸ்டார் ஹோட்டல்னு வாங்குறதுக்கே அதுக்கே அவங்க எவ்வளோ பேமெண்ட் குடுத்து தான் அந்த நேம் வாங்குவாங்க. அத தக்க வைக்கிறதே அது ஒரு பெரிய விஷயம். ஓகேங்களா. அதுக்கு கவர்மெண்ட் ரூல்ஸு, ரெகுலேஷனு, லைசென்ஸு அது இதுன்னு ஏகப்பட்டது இருக்கு. ஒரு ரெஸ்டாரண்ட்ல இவ்வளோ டேபிள்ஸ் இருக்கணும். இவ்வளோ ஒரு ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்குன்னு பார்த்தீங்கன்னா, இவ்வளோ மெனு இருக்கணும். ப்ளஸ் வந்து எல்லாமே அவைலபிளா இருக்கணும். இப்ப உதாரணத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா, வஞ்சர மீன்னா, வஞ்சர மீன் எல்லா நாளுமே கிடைக்கிற மாரி எல்லாமே ரெடி பண்ணி வச்சிருப்பாங்க. ஸோ செஃப் வந்து எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா, நல்லா படிச்சவங்க. அ கிட்டத்தட்ட ஒரு 20, 25 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் உள்ள செஃப் தான் இருப்பாங்க. அவங்களுக்கு கீழ இருக்கிற மத்த குக்ஸ் எல்லாருமே இருப்பாங்க. ஸோ அதையும் தாண்டி அந்த ரெஸ்டாரண்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா, 24/7 ஏசி ஓடும். ஒரு நல்ல டிவி இருக்கும், மியூசிக் இருக்கும். ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா, அ ஆர்டர் எடுக்கிறவங்கலேருந்து, ஆர்டர் சர்வ் பண்ணுறதுலேருந்து, அந்த பிளேட் எடுக்கிற வரைக்குமே எல்லாருமே வந்து அதுக்கு தனியா படிச்சுட்டு வந்தவங்களால மட்டும் தான் அந்த வேலைய செய்ய முடியும். அப்படி அப்படி வர்றவங்கள மட்டும் தான் 5 ஸ்டார் ஹோட்டல்ல எடுப்பாங்க. ஓகேங்களா? ஸோ அப்படின்ற பட்சத்தில, அதனால மட்டும் தான் 5 ஸ்டார் ஹோட்டல்ல நீங்க சாப்பிடுற ஒவ்வொரு ஃபுட்டுக்குமே வந்து பார்த்தீங்கன்னா, ஜிஎஸ்டி ப்ளஸ் வந்து ச ஜிஎஸ்டி ப்ளஸ் வந்து ஸ்டேட் ஜிஎஸ்டி, சென்ட்ரல் ஜிஎஸ்டி 2 போடுவாங்க. ப்ளஸ் வந்து அ சர்வீஸ் சார்ஜ் வேற போடுவாங்க. ப்ளஸ் இது இல்லாம வந்து பார்த்தீங்கன்னா, உங்களோட ஃபுட்டோட காஸ்ட்டுமே ரொம்ப அதிகமா தான் இருக்கும். ஃபுட்டு ஏன் இன்னும் ஒரு படி காஸ்ட்டா இருக்குது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இதெல்லாம் ஒரு காரணம். ஓகேங்களா. இது தவிர்த்து அங்க வந்து பார்த்தீங்கன்னா, மேக்ஸிமமா எல்லா இன்கிரீடியன்ட்டுமே வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு சூப்பரான ஒரு இன்கிரீடியன்ட் தான் யூஸ் பண்ணுவாங்க. அ ஒரு தோசைக்கா இருந்தாலும் சரி, அரிசியா இருந்தாலும் சரி, உளுந்தா இருந்தாலும் சரி, எல்லாமே வந்து ஃபர்ஸ்ட் குவாலிட்டியான திங்ஸ் மட்டும் தான் யூஸ் பண்ணுவாங்க. ஏன்னா, வர்றவங்க எல்லாருமே அவ்ளோ காசு குடுத்து பே பண்ணி சாப்பிடுறாங்க அப்படின்ற பட்சத்தில, அவங்களுக்கு நல்ல ஃபுட்டு குடுக்கணும். எக்காரணத்த கொண்டும் அதில எந்த குறையும் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி தான் நெனைப்பாங்க. அப்படின்ற பட்சத்தில, இன் கேஸ் ஆஃப் யானைக்கும் அடி சறுக்குன்ற பட்சத்தில, ஏதோ ஒரு சாப்பாட்ல ஒரு குறை இருக்குது அப்படின்ற பட்சத்தில, அவங்க கம்ப்ளைண்ட் பண்ணாங்க அப்படின்னா, கண்டிப்பா அதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா, ஒண்ணு அத ரீப்ளேஸ் பண்ணுவாங்க. அப்படி இல்லாத பட்சத்தில அந்த பில்ல வந்து ஃபுட்டு குடுத்தும் அத வந்து வந்து பார்த்தீங்கன்னா, பே பண்ண சொல்ல மாட்டாங்க. அந்த பில்ல வந்து அவாய்ட் பண்ணுவாங்க. இது நெறைய இடத்துல நடந்திருக்கு. நெறைய இடத்துல 5 ஸ்டார் ஹோட்டல்ல இது நடக்கும். நெறைய அனுபவம் உள்ள 5 ஸ்டாருக்கு போனவங்களுக்கு இது வந்து நடந்திருக்க வாய்ப்பு இருக்கு. சேம் அதே மாரி நார்மல் ஹோட்டல்ஸ்லயும் வந்து பார்த்தீங்கன்னா, இது பண்ணுவாங்க. ஒரு உணவு நல்லா இல்ல அப்படின்ற பட்சத்தில கண்டிப்பா மாத்தி குடுப்பாங்க. ஆனா, இந்த வீடியோல நான் சொல்ல வர்றது என்னன்னா, ஒரு ஸ்டார் ஹோட்டலுக்கும், ஒரு நார்மல் ஹோட்டலுக்கும் ஏன் இவ்ளோ விலை இருக்குது அப்படின்றத தான் நான் இந்த வீடியோல நான் சொல்லியிருக்கேன். நீங்க ஒரு ஸ்டார் ஹோட்டல்ல ஒரு தடவ நீங்க போய் சாப்பிட்டு பாருங்க. அதோட அனுபவம் வேற மாரி இருக்கும். நீங்க நார்மலா எல்லா ஹோட்டலுமே போனீங்க, அதோட அனுபவம் வேற மாரி இருக்கும். நான் நெறையா ஹோட்டல்ல போயிருக்கேன். சின்ன ஹோட்டல்ல ரீசென்ட்டா கூட போயிருந்தேன். அந்த நீங்க பார்த்துருப்பீங்களா எனக்கு தெரியாது. சில விஷயங்கள நான் வந்து நோட் பண்ணுவேன். டம்ளர்ல வந்து பார்த்தீங்கன்னா, இப்படி ஒரு 3 டம்ளர் இருக்குன்னா, அதுக்கு இப்படி புடிச்சு தூக்குவாங்க. ஓகேங்களா. ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு ஒரு மாதிரி இருக்கும். ஏன்னா நான் அந்த ஃபீல்ட்ல இருக்கிறதுனால. ஸோ பட் ஆனா வந்து நம்ப எதையா இருந்தாலும் நம்ம சாப்பிடுறது வந்து நம்ம உடம்புக்குள்ள போகுதுன்றதுனால, அத கொஞ்சம் நம்ம கேர் எடுத்து தான் நம்ம பார்த்து சாப்பிடணும். அ இல்லாத நேரங்கள்ல, கிடைக்காத நேரங்கள்ல சின்ன ஹோட்டல்ல நம்ம சாப்பிடுறோம் தப்பில்ல. நெறைய நாள் நம்ம வந்து பெரிய ஹோட்டல்லயும் சாப்பிட முடியாது. அது அது அவங்கவங்களுக்கு ஏத்த மாரி. பட் இருந்தாலுமே நீங்க சின்ன ஹோட்டல்ல போனாலுமே, இதெல்லாம் நீங்க பார்த்து கொஞ்சம் சாப்பிடுறது நம்ம ஹெல்த்துக்கு நல்லது. மெயினா வந்து உணவு நீங்க வெளியில எடுத்துக்கிறீங்க அப்படின்ற பட்சத்தில, அது உடலுக்கு வந்து எந்த அளவுக்கு ரிஃப்ளெக்ட் ஆகுன்றது டிராவல் பண்றவங்களுக்கு மட்டும் தான் தெரியும். ஸோ, அதனால டிராவல் பண்றவங்க நம்ப ஹோட்டல் என்ன சாரி நம்ப சேனல்ல நெறைய பேர் பார்ப்பாங்க. ஸோ, அதனால வந்து
முடிஞ்ச அளவுக்கு நல்ல ஹோட்டலில் ஒரு 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 2 ஸ்டார் 3 ஸ்டார் கேட்டகரிக்காவது நம்ம போய் சாப்பிட்டா தான் ட்ராவல் டைமில் நான் சொல்கிறேன். அப்போ நம்மளோட உடம்புக்கு வந்து அது செட் ஆகும். காசு பெருசா பார்க்காதீங்க. உணவுக்காக நீங்கள் எவ்வளோ வேணால் செலவு பண்ணலாம். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.